Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. So hope நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா வீடியோஸ்லயும் இருக்கக்கூடிய சென்டென்சஸை நீங்கள் இங்கிலீஷில் வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் இங்கிலீஷை வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களால் உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து அட்வான்ஸ் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? நம்ம இந்த மாதிரிலாம் பேசுவோம் இல்லையா? உடனே உட்காரு, இப்போவே உட்காரு, உடனே சாப்பிடு, உடனே சாப்பிட்டு முடி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த இடங்கள்லையும் அண்ட் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கைத்தட்டினாங்க, எல்லாரும் ஒரே நேரத்தில் கைத்தட்டினாங்க, ஒரே நேரத்தில் எல்லாரும் சாப்பிட்டு முடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே நேரத்தில் அண்ட் உடனே இந்த மாதிரி இடங்களில் நம்ம அட்வான்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்வான்ஸ் அப்படின்னா உடனே அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? உடனே அப்படிங்கிறதுக்கு வேறு ஒரு வேர்டு இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வேர்ட், இம்மீடியட்லி. இம்மீடியட் அப்படின்னா உடனே அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ரெண்டுக்கும் இடையில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அட்வான்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இந்த அட்வான்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கமெண்ட் பண்ணும் பொழுது, ஸ்ட்ரிக்டான வேலை நம்ம பேசுவோம் இல்லையா? அண்ட் கமெண்ட் பண்ணுவோம் இல்லையா? கமெண்ட் யாரை பண்ணுவோம்? ஒன்று டீச்சர்ஸ் பண்ணுவாங்க, இல்லை பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? இந்த இடங்களில் வந்து அட்வான்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. நம்ம கமெண்ட் பண்ணுறோம். ஸோ கமெண்ட் பண்ணும் பொழுது அட்வான்ஸ் யூஸ் பண்ணணும். இம்மீடியட்லி எங்கே யூஸ் பண்ணணும்? ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம ஒருத்தரை வந்து சொல்லணும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இம்மீடியட்லி தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ரொம்ப பொலைட்டாக சொல்லும் பொழுதோ அண்ட் ஃபார்மல்னால் என்னது? நம்மளை விட கொஞ்சம் வயசில் மூத்தவங்க அண்ட் பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடங்களில் நம்ம வந்து அட்வான்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இம்மீடியட்லி தான் யூஸ் பண்ணணும் பொலைட்டாக நம்ம பேசுகிறதுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிட் டவுன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து ஒரு குழந்தைய என்ன செய்கிறோம்? ஒரு கமெண்ட் பண்ணுறோம், உடனே உட்காரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல ஒரு பெரிய அதிகாரிகள் வந்து நிற்கிறாங்க, அவங்கள சிட் டவுன் அட்வான்ஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? அந்த இடங்களில் சிட் டவுன் இமீடியட்லி ப்ளீஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாக உட்காருங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஃபார்மலாக பேசுகிறதுக்கு இமீடியட்லி யூஸ் பண்ணணும், கமெண்ட் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அட்வான்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுறப்ப எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நம்ம வந்து ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணுறப்ப நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வச்சு பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம அதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உட்காரு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? சிட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாப்பிடு அப்படின்னா ஈட், சீக்கிரமாக சாப்பிடு, ஈட் ஃபாஸ்ட். ஸோ இந்த இடத்துல யூ ஈட் ஃபாஸ்ட் இந்த சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் பர்சனை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கமெண்ட் பண்ணுறப்ப நம்ம மேக்ஸிமம் வேர்பில் ஸ்டார்ட் பண்ணி பேசினாலே போதும். இப்போது இந்த கமெண்ட்ஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அட்வான்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்துடலாமா? பேசுகிறத உடனே நிறுத்து, பேசுகிறத உடனே நிறுத்து. அப்போ இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை வேர்பு இல்லையா? அண்ட் இந்த வேர்பை நம்ம எப்படி சொல்கிறோம்? உடனே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுனால இந்த இடத்துல ஸ்டாப் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எழுதணும். ஸ்டாப், பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் டாக்கிங். ஸ்டாப் டாக்கிங், பேசுகிறத நிறுத்து, உடனே. ஸோ அட்வான்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ இதை வந்து நம்ம யார் யூஸ் பண்ணுவோம்? கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசும்பொழுது டீச்சர்ஸ் என்ன செய்வோம்? கீப் குவாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உடனே பேசுகிறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கீப் குவாய்ட் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், உடனே உட்காரு. உடனே உட்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல உட்காரு அப்படிங்கிறது தான் என்னது? வேர்ப். ஸோ சிட் டவுன், சிட் டவுன் அட்வான்ஸ். இப்போது இதை வந்து நம்ம வந்து ஒரு குழந்தைங்கள்ட்ட நம்ம சொல்லும் பொழுது சொல்லிக்கலாம் இல்லையா? சிட் டவுன் அட்வான்ஸ், உடனே உட்காரு. இதே நம்மளோட வயசில் பெரியவங்கள்ட்ட சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும்? உடனே கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் இல்லையா? ப்ளீஸ் சிட் டவுன் ஆல் ஆஃப் யூ இம்மீடியட்லி
அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ப்ளீஸ் சிட் டவுன் இம்மீடியட்லி இப்படி சொல்லும் பொழுது அது வந்து ஃபார்மல் வே. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வீட்டிற்கு உடனே போ. வீட்டுக்கு உடனே போ. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? விளையாண்டுட்ருக்கியா? டைம் ஆச்சுல்ல, வீட்டுக்கு உடனே போ. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம அட்வான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உடனே போன்னு சொல்லியிருக்கு. ஸோ போன்றது வேர்பு. கோ எங்கே போகணும்? வீட்டுக்கு. கோ ஹோம். உடனே அட்வான்ஸ். கோ ஹோம் அட்வான்ஸ். ஓகே. உடனே வெளியில் போ. இப்போ நீ உடனே வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? கமெண்ட் பண்ணுறோம். ஓகே. போ அப்படிங்கிறதுக்கு கோ. வெளியே அவுட் சைட். கோ அவுட் சைட். உடனே அட்வான்ஸ். தட்ஸ் ஆல். கோ அவுட் சைட் அட்வான்ஸ். உடனே இங்கே வா. உடனே இங்கே வா இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹியர் வா அப்படிங்கிறது verb. ஸோ கம் இங்கே, ஹியர். கம் ஹியர் இங்கே வா. உடனே அட்வான்ஸ். தட்ஸ் ஆல். கம் ஹியர் அட்வான்ஸ். உடனே இங்கே வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உண்மையை உடனே சொல். உண்மையை உடனே இப்போ நீ சொல்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கே சொல் அப்படிங்கிறது டெல் மீ. என்கிட்ட உண்மையை சொல்லுனா டெல் மீ நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? டெல் மீ எதனை சொல்லணும்னு சொல்கிறோம்? உண்மையை. த ஆன்சர். டெல் மீ த ஆன்சர். உடனே அட்வான்ஸ். சண்டையை உடனே நிறுத்து. சண்டையை உடனே நிப்பாட்டுறீங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரன் விளையாடும் பொழுது, சண்டை போடும் பொழுது நம்ம சொல்லுவோம் இல்லையா? இங்கே நிறுத்து அப்படிங்கிறதுக்கு ஸ்டாப். சண்டை ஃபைட்டிங். ஸ்டாப் ஃபைட்டிங். ஓகே. உடனே அட்வான்ஸ். ஸ்டாப் ஃபைட்டிங் அட்வான்ஸ். சண்டையை உடனே நிப்பாட்டுங்க. உடனே தூங்க போ. போ அப்படிங்கிறதுக்கு கோ. தூங்க போகிறதுக்கு கோ டு பெட். கோ டு பெட் அட்வான்ஸ். கோ டு பெட் அட்வான்ஸ் அப்படின்னு நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லலாம். என் கேள்விக்கு உடனே பதில் சொல். என்னோட கேள்விக்கு உடனே பதில் சொல்லு. ஓகே. இப்போ சொல் அப்படிங்கிறது என்னது? verb இல்லையா? அப்போது டெல் மீ த பதில் சொல்லணும் இல்லையா? டெல் மீ தி ஆன்சர். டெல் மீ தி ஆன்சர். அதுவும் எதுக்கு சொல்லணும்? கேள்விக்கு. டெல் மீ தி ஆன்சர் ஃபார் த கொஸ்டின். ஃபார் த கொஸ்டின் அட்வான்ஸ். உடனே அட்வான்ஸ். தட்ஸ் ஆல். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். உடனே இப்போ நீ சாப்பிடப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம அட்வான்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரே நேரத்தில் அப்படிங்கிற மீனிங்கில் சென்டென்சஸ் எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கமெண்ட் பண்ணலை இல்லையா? என்ன பண்ணுறோம்? ஒரே நேரத்தில் என்னால் சமைக்கவும் முடியும், என்னால் பாத்திரம் விளக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து அட்வான்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவளால் ஒரே நேரத்தில் ஆடவும் முடியும், பாடவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 ஆக்ஷனை ஒரே நேரத்தில் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரே நேரத்தில் நம்ம 2 விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து நெகட்டிவாக சொல்லியிருக்கோம். அவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் கத்துனாங்க. ஸோ காமன் என்னது? ஒரே நேரத்தில். ஒரே நேரத்தில் அப்படிங்கிறதுக்கு அட்வான்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுது. இந்த சென்டென்சஸை நம்ம வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்லேயே நம்ம எழுதிக்கலாம். ஓகே. ஸோ ஹியர் அவளால் அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட். ஸோ ஷீ. இப்போ வேர்ப் என்னது? ஆடவும் பாடவும் முடியும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதில் நம்ம வேர்பாக எதை எடுக்கணும் அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். ஷி கேன். அடுத்து ஆடவும் பாடவும்னு சொல்லி எழுதியிருக்கோம் இல்லையா? ஷி கேன் டான்ஸ் அண்ட் பாடவும் சிங். ஷி கேன் டான்ஸ் அண்ட் சிங். ஒரே நேரத்தில் அட்வான்ஸ். தட்ஸ் ஆல். ஸோ ரொம்ப ஈஸி தாங்க.
இப்போ நம்மளால் ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம வந்து கேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரே நேரத்தில் நம்ம 2 விஷயங்களை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து நம்ம நெகட்டிவாக சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ இங்கே வந்து சப்ஜெக்ட் என்னது? நாம். அப்போது வி. இப்போ முடியும் அப்படிங்கிறதுக்கு கேன் யூஸ் பண்ணோம். இப்போ முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? cannot அல்லது can't. we cannot. இப்போ 2 விஷயங்களை என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கோம், ஒரே நேரத்தில் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ செய்கிறது அப்படிங்கிறது என்னது? மெயின் verb. இப்போ we cannot do எதனை? 2 விஷயங்களை. அப்போது we cannot do 2 things at once. ஒரே நேரத்தில் at once. we cannot do 2 things at once. ஓகே. அவர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் கத்தினர். அவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் கத்துனாங்க, ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே. நெக்ஸ்ட்டு கத்தினர், கத்துனாங்க இல்லையா? அதுதான் மெயின் verb. ஸோ அதுவும் இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. கத்துறதுக்கு இங்கிலீஷில் ஷவுட்டுன்னு சொல்லுவோம். அதோட வீட்டு verb வந்து ஷவுட்டட். தே ஷவுட்டட் at once. இப்போ அவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் டான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு எல்லா கேள்விகளுக்கும் ஒரே நேரத்தில் பதில் கூற முடியாது. எல்லா கேள்விக்கும் என்னால் ஒரே நேரத்துலலாம் பதில் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தராக கேள்வி கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹியர் எனக்கு அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட். ஸோ ஐ. இங்கே என்ன செஞ்சுருக்கோம்? கூற முடியாது, பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ முடியாது அப்படிங்கிறதுக்கு cannot. ஓகே, ஐ cannot. நெக்ஸ்ட் என்னது? மெயின் verb. பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஐ cannot answer. எதுக்காக? எல்லா கேள்விகளுக்கும். ஐ cannot answer all questions at once. I cannot answer all questions at once. ஓகே, நாங்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் எழுந்து நின்னோம். நாங்கள் எல்லாருமே ஒரே டைமில் எழுந்திரிச்சு நின்னோம். ஓகே, ஸோ ஹியர் நாங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வி. நெக்ஸ்ட்டு verb என்னது? எழுந்து நின்றோம். எழுந்து நிற்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதோட பாஸ்ட் டென்ஸ் எழுதணும். ஏன்னா என்ன சொல்லியிருக்கோம்? எழுந்து நின்னோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது வி ஸ்டுட் அப். ஸ்டுட் அப் அப்படின்னா என்னது? எழுந்து நின்னோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது வி ஸ்டுட் அப், நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்னோம் ஒரே நேரத்தில் at once. ஓகே, வி ஸ்டுட் அப் at once. அவர்கள் ஒரே நேரத்தில் சிரித்தனர். அவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் என்ன செஞ்சாங்க? சிரிச்சாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இங்கே வந்து சப்ஜெக்ட் என்னது? அவர்கள். ஸோ தே. verb என்னது? சிரித்தனர். சிரிக்கிறதுக்கு இங்கிலீஷில் லாஃப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த லாஃப் அண்ட் ஸ்மைல் இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஸ்மைல் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு புன்முறுவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் வந்து ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம், லைட்டாக சிரிக்கிறது. அதே இது ரொம்ப சத்தமாக வந்து சிரிக்கும் பொழுது அதை வந்து லாஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல சிரித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டில் சொல்லியிருக்கோம். ஸோ லாஃபோட பாஸ்ட் டென்ஸ் லாஃப்ட். ஓகே, தே லாஃப்ட் ஒரே நேரத்தில் at once. they laughed at once. ஓகே, அவனால் ஒரே நேரத்தில் 2 வேலைகளை செய்ய முடியாது. ஓகே, இங்கே வந்து அவனால் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ ஹி. இப்போ செய்ய முடியாது அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? cannot. he cannot. அவனால் செய்ய முடியாது. இப்போ செய்கிறது அப்படிங்கிறது மெயின் verb. he cannot do. இப்போ எதனை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கோம்? 2 வேலைகளை, அப்படி தானே? அப்போது 2 jobs. he cannot do 2 jobs அப்படின்னா அர்த்தம் 2 வேலைகளை அவனால் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒரே நேரத்தில் அப்படிங்கிறதுக்கு at once ஆட் பண்ணணும். at once. he cannot do 2 jobs at once. அவளால் ஒரே நேரத்தில் சாப்பிடவும் முடியாது, விளையாடவும் முடியாது. இது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.